ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி ஒரு அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கை எப்படி வெட்டுறது அப்படிங்கிறத தாங்க பார்க்க போகிறோம். எப்படி வெட்டுறதுனா ஃபஸ்ட்டு வந்து நம்ம ப்ளவுஸை வந்து நல்லா அயன் பண்ணி 4ஆக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இங்கே பாருங்கள், 1 2 இது வந்து 2ஆக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி 4ஆக ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக ஈவனாக கட் பண்ணி வச்சுக்கோங்க கீழே. அதுக்கப்புறம் எப்போவுமே ப்ளவுஸ் வந்து நம்ம அளவு எடுக்கிறது ப்ளவுஸோட லெஃப்ட் ஹேண்டு பேக் சைடில் தான் போட்டு அளவு எடுக்கணும். ஓகேங்களா? பேக் சைடு அளவு தான் எப்போவுமே கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம கீழே வந்து ஒரு 1.5 இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கலாம். இது கீழே வந்து கை மடக்கி அடிக்கிறதுக்காக. இப்போ வந்து கை வந்து தையலும் போடாமல் நம்ம இந்த மாதிரி அளவு எதுவுமே விடாமல் ஹெம்மிங்கும் பண்ணாமல் இன்விசிபிளாக வந்து தைக்கலாம். அது நான் இன்னொரு வீடியோஸில் வந்து நான் சொல்கிறேன் எப்படின்னு. தையலே மேலே தெரியாது, அந்த மாதிரி பண்ணலாம். இப்போ வந்து கரெக்டாக ப்ளவுஸை வந்து கரெக்டாக இந்த கோட்டில் வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? கரெக்டாக அந்த அளவில் இருந்தால் தான் கரெக்டாக மார்க் பண்ண முடியும். இப்போ தையல் வந்து இந்த இடத்துல மார்க் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கரெக்டாக ப்ளவுஸ் வச்சுட்டு தையல் இந்த இடத்துல விட்டுருக்காங்க. இப்போ அதுக்கும் மேலே வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஒரு 1/4 இன்ச்சு மேலே எப்போவுமே. ஓகேங்களா? இப்போ அதே மாதிரி தான் கீழேயும் தையல் எங்கே தைச்சிருக்காங்களோ அதுக்கும் கொஞ்சம் 1/4 இன்ச்சு மேலே வந்து மார்க் பண்ணணும். உங்களுக்கு நல்லா தெரியல அப்படின்னா ஜூம் பண்ணி கூட பார்த்துக்கலாம் வீடியோஸ் பார்க்கும்போது. இப்போ இதுக்கும் ஒரு 2 இன்ச்சு முன்னாடி போகணும். இப்படியே கோடு போட்டுறக்கூடாது. ஓகேங்களா? ஒரு 2 இன்ச்சு ஷோல்டர்லேருந்து ஃப்ரண்ட்டில் ஒரு 2 இன்ச்சு நான் கட்டை விரலை வச்சு அமுக்கி காமிக்கிறேன் பாருங்கள். அந்த இடத்துல வச்சு அப்படியே குத்திக்கிட்ட மாதிரி ப்ளவுஸு அளவு ப்ளவுஸை வந்து நகராமல் அப்படியே குத்திக்கிட்டு இப்படி பிடிச்சிட்டு இப்போ பாருங்கள், இப்போ ப்ளவுஸை வந்து எடுத்துட்டு அடியில் வந்து மார்க் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, அளவு எல்லாமே போட்டாச்சு. இப்போ இதையும் ஜாயின் பண்ணி ஒரு கேர்வாக லைன் வரைஞ்சிக்கலாம். இவ்வளோதாங்க, அளவு ப்ளவுஸை வச்சு மார்க் பண்ணி அளவு போட்டு நம்ம வந்து வெட்டுறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ வெட்டிக்கலாம். அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. இது வந்து ஹாம்கோல் நார்ச் போட்டுக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது சென்டர் பாயிண்ட்லேயும் நார்ச் போட்டுக்கலாம். இது ஷோல்டர் ஜாயின் பண்ணுற இடம். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், நான் மார்க் பண்ணதை காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், இதுதான் வந்து மடக்கி அடிக்கிற இடம் கீழே. இது வந்து ஹாம்கோல். ஓகேங்களா? பாருங்கள், அவ்வளோதாங்க, முடிஞ்சிருச்சுங்க. என்னோடய வீடியோஸ் பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.